ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நான் வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. யாரா இருந்தாலும் என்ன நினைப்பீங்க? வீடு வந்து ஷிஃப்ட் பண்றாங்கன்னு தான் நினைப்பீங்க. கண்டிப்பா இல்லைங்க, வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணலைங்க. என்னன்னா இந்த ஒரு ரூம்ல மட்டும் இருக்கிற ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் இருக்கிற வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்க சொல்லிட்டேன். வெளியே எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. வாங்கின ஸ்டவ்வு, டிவி, எல்லாத்தோடைய அட்டை பாக்ஸு, மைக்ரோவன், ஏசி எல்லாத்தோடைய அட்டை பாக்ஸுமே இங்கே தான் இருக்குது. எல்லாத்தையுமே தூக்கி போட போகிறேன். எல்லாம் இவ்வளோத்தும் பார்த்தீங்கன்னா இவ்வளோமே வந்து வாட்டர் கேனு, அந்த டப்பி இதெல்லாம் எதுக்கு தான் நான் சேர்த்து வச்சேனே எனக்கே தெரியல. எதுக்கு தான் எதுவாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்துகிட்டு வந்து காலியாச்சுன்னா இந்த ரூமில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள், நிறைய திங்ஸ் எல்லாம் தேவையானதா தேவையில்லாததான்னு கூட தெரியல. இனிமேல் தான் பார்க்கணும். இதெல்லாம் ஓடாத ஃபேனு, நல்லா தான் ஓடிச்சு, இப்போ கொஞ்ச நாள் ஓடலை. சரி, இப்போ வந்து வெயில் காலம் இல்லையா, அதனால் வெளியே எடுத்து ரெடி ஆச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பானையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து இது போன வருஷம் வாங்கின பானை. இது வந்து இப்போ தேவைப்படும் இல்லையா, இங்கே வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் இப்போ எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் தண்ணி ஊற்றி வச்சுடுவேன். அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய லேப்டாப். இது லேப்டாப் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் என் பாப்பா தான் இதெல்லாம் வந்து பேத்து எடுத்திருக்கா. எல்லாம் வந்து குட்டியாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் அதெல்லாம் பேத்து எடுத்துட்டாங்க. ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். கடையில் கொடுத்தாலும் இது வந்து ரேட் அதிகம் ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்து பார்க்கலாம் ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது அது? அடப்பாவிகளா பாருங்க, சாப்பிட்ற லாலிபப்பு கூட நான் தூக்கி போட்டு வச்சுருக்கேன். ஐயோ கடையில் வேஸ்ட்டு, இதெல்லாம் கொலன்னு ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, எவ்வளோ ஒரு வீட்டை ஷிஃப்ட் பண்ணால் கூட இவ்வளோ இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ இருக்குது பாருங்க, ஒரே ரூமில் தான் இது. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன் பாருங்க. நான் வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கே செஞ்சு கொடுத்த ஒரு ட்ரைபேட். இது வந்து வாங்கலை நான், எனக்கு ட்ரைபேட் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அதுக்கு வந்து அவரே வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு. இதில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ. நல்லாயிருக்கும். நம்ம இது ஹைட் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், நல்லா இருந்தது. இப்போ நம்ம ட்ரைபேட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது. நல்லா இருக்குது. அது நீங்கள் ஞாபகம் வந்துச்சு உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாள் நம்ம ரொம்ப ஹைட்டுக்கு போகும், ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். நான் வந்து சேர் மேலே வச்சுருக்கேன், கீழே வச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய திங்ஸ் இருக்குது. உடஞ்சி போன டேபிள் உடஞ்சி போச்சு. எப்படி இருக்கு பாருங்க இந்த ரூம். சின்ன ரூம் தான், இத்தனோண்டு ரூம், கொஞ்சம் ஒரு அளவுக்கு நார்மலான ரூம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திங்ஸ் வந்து அடைச்சி வச்சுருக்கோம். எப்படி தான் அடைச்சிச்சு, எப்படி தான் ஆச்சுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. பாப்பாவோடைய தொட்டில் அந்த போடுவோம் இல்லையா, அதெல்லாமே கூட கிடக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப இயர்ஸ் வந்து ஆகுது. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா மளிகை சாமானை வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோராக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில். அதுக்கப்புறம் இது எப்படி தான் வந்துட்டு இந்த அளவுக்கு குப்பைகள் சேர்ந்துச்சுன்னே எனக்கே தெரில. பாருங்க, ஒரு டப்பா விடுறதில்ல, எல்லாமே வாங்கி சாப்பிட்டு. இதெல்லாம் ரசகுல்லா டப்பா வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு வச்சுட்டு ரொம்ப குப்பையாக வந்து சேர்ந்து போயிடுது. அது ட்ரெஸ்ஸுங்க கூட நிறைய இருக்கும், தேவையில்லாத துணி அது எல்லாமே நிறைய இருக்குது பாருங்கள். ஐயோ இதெல்லாமே வந்து எதுக்கு தான் இதெல்லாம் குப்பையில் போட வேண்டியது, எதுக்கு தான் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன்னு தெரியல. அதெல்லாம் வேணாம், என்ன பண்ணுறது? அதெல்லாம் வாட்டர் கேன்லாம், அது கேன் தானே, என்ன சரி வை எதுக்கும் தேவைப்படும். இப்படி தான் வச்சு அது அந்த அளவுக்கு அடைச்சி போச்சு. டிஷ் எல்லாம் உடஞ்சி போன டிஷ், அது என்ன பண்றது? காயலங்கடல தான் வச்சுடு, காயலங்கடல போட்டு தேவையான பொருள் மட்டும் மேல வைங்க. அதெல்லாமே உடஞ்சது. அந்த வாஷிங் மிஷினோட ஸ்டாண்டு அந்த அட்டைப்பெட்டி எடுத்து கொடுத்துரு.
இது எல்லாமே ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். இந்த கூட வந்து பாப்பா வந்துட்டு பிறந்தப்போ வாங்கினது. இதெல்லாம் வேஸ்ட்டு போடும். இது வந்து மேட். அப்புறம் இதெல்லாம் எதோ தேவையில்லாதது ஒயர் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காரு பாருங்க. டார்ச்சா அதில் அந்த இந்த மாதிரி பின்னெல்லாம் இதெல்லாம் வச்சுடுங்க. உள்ள பத்திரமா வைங்க. கூட அது கூட இங்கே பாருங்கள், குட்டி மிஷின் வந்துட்டு நான் வந்துட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் இதில் வந்து ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் முடியல, தைக்க முடியல. நூல் வந்து பிஞ்சிட்டு வந்துடுது. இது வந்து ஒரு 800 சம்திங் நினைக்கிறேன். ஆன்லைனில் தான் வாங்கினோம். 900 என்னன்னு தெரில. கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. நூல் வந்து பிஞ்சிட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த மிஷின் வாங்கினோம். இப்போ நான் வச்சுருக்க மிஷின் வந்து வாங்கினது. இதெல்லாம் வேஸ்ட்டு தான், இருந்தாலும் வந்து தூக்கி போட மனசு இல்லை. அப்படியே போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் செகண்டு ட்ரைபேட் வந்து நான் இது வாங்கினேன். இதுவுமே பிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது யூஸ் பண்ணது, செகண்ட் வந்து இதுவுமே வந்து பிஞ்சு போச்சு. இது வந்து என் பாப்பா உடச்சிட்டா, கீழே தள்ளி விட்டு உடஞ்சி போச்சு. ஆனால் இது நல்லா தான் இருக்கும். கீழே தள்ளி விட்டு உடஞ்சி போச்சு. நல்லா இருக்கும் இது. ஃபஸ்ட்டு இந்த அட்டைப்பெட்டியே வைக்காதீங்கன்ற. அட்டைப்பெட்டி வச்சாலே அதில் போய்ட்டு நம்ம ஏதாவது ஃப்ரீயாக இருந்துச்சு அதில் வந்து கேப்பில் நுழைச்சி விட்டு தான் இவ்வளோ வந்துச்சுங்க. இது பாருங்க, பாப்பாவோட தலையில் மாட்டுறது. ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறது, குட்டியாக இருப்பா, அழகா. ஃபஸ்ட்டு பாப்பாவோடது. அவள் தலையில் இப்படி மாட்டி கூட்டிகிட்டு போவோம்ல, அழகாக இருக்குல்ல. இப்போ பார்த்தா எனக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போலாம் பத்தாது. அழகாக இருக்குது, ஸ்கை ப்ளூ கலர். என்ன பண்ணுறது, இவரை துவைச்சி எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத பாத்திரத்துக்கு கூட ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஏராக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அதெல்லாமே கூட எடுத்து கிச்சன்லேயே வச்சிடலாமான்னு பாருங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ரூமில். போயிட்டு எப்படி தான் இவ்வளோ அடைச்சிச்சுன்னே தெரியல. நம்ம ஒன்றுமே இல்லைன்ட்டு ஆனால் எடுத்து பார்த்தா இவ்வளோ இருக்குது. செஞ்சோ நம்ம என்ன படித்து கிழிச்சான்னு கேட்கவே முடியாது. எல்லா புக்கையும் கிழிச்சு தான் வச்சுருக்கு. ஐயோ கடவுளே, 2 வருஷத்துக்குள்ள இவ்வளோ புக்கு. இன்னும் பாதி உள்ள கிடக்கு. ஐயோ, இதுதான் அந்த ரூம். இப்போ தான் என்னால் உள்ளே வர முடிஞ்சது. சின்ன ரூம் தான், இவ்வளோதான். இதில் இவ்வளோ பொருட்கள் அடைச்சிருக்கும். குடம், அது இது. பாப்பா வந்து உள்ளே தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அவளும் வந்துட்டு அவளை ஏற்கனவே குளிக்க வச்சுட்டு நான் குளிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்காங்க நல்லா. அவளை நான் குளிக்க வச்சுட்டேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னொரு டைம் குளிக்க வச்சுருப்பான். கழுத்தில் துண்டு சுற்றிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, எடுக்கவும் முடியாது. துண்டு வச்சுட்டு போயிட்டோம்னா தூங்கிட்டு இருக்கா. அவள் ஏஞ்சிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் சொல்லி கொடுக்கணும். சவுண்டு கேட்டு ஏஞ்சிடுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம். இந்த ரூம் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது மளிகை சாமான் இதெல்லாம் இந்த மாதம் வாங்கி வச்சது.
அதனால் இது வந்து அப்படியே அடுக்கிட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் ரேஷன் அரிசி அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ரேஷன் அரிசி, அப்புறம் கோதுமை, ரேஷனில் போடுற பொருள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் என்ன திங்ஸ்னே தெரில. சரி அப்படியே எடுத்து வைங்க. அப்புறம் மேலேயும் கொஞ்சம் அடக்கிட்டாங்க, அப்படியே எடுத்து வைங்கன்னு சொல்லிவிட்டு இதில் மீந்து குப்பை, எவ்வளோ குப்பை அப்பா சாமி. ஓகே பாய். நாங்கள் வந்து குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.